தன்னோட மனைவியும் குழந்தைகளும் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு இவர் கண்டிக்கிறாரு. இவர் கண்டிச்சது பிடிக்காம அவரோட மனைவியும் குழந்தைகளும் இவர்கிட்ட சொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. வீட்டை விட்டு போனதுலேருந்து இன்னைக்கூட 30 நாள் ஆகுது. 30 நாள் ஆகியுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இவர் நீதிமன்றம், போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இப்போ மனவேதனையோட இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்காரு. கிடையாது. இப்போ பாரு, சூர்யா சிஎம் விஜய் சாரை பார்க்கறதுக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன். அவர் சிஎம் இல்லை. இங்கே நான் கோயிலாக அலையிறேன், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கேன். எப்படி 30 நாள் இருந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸ்டேஷனில், டவுன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 18ஆம் தேதி வரை கொடுத்தாச்சு. 18ஆம் தேதி கொடுத்து இந்த நிமிஷம் வரை இருக்குல்ல. மதுரை ஹைகோர்ட்லேயும் நான் முறையிட்டிருக்கேன். எனக்கு எந்த தகவலும் வரல. இதில் அரசியல் இல்லை, ஒன்றும் வேண்டாம். எனக்கு என்னோட குழந்தைகள் மீட்டுத்தாங்க. இதில் யார் நீங்கள் அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு தெரியல. இல்லை நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. எங்கேயும் இருந்தால் யாராக அடைக்கலம் கொடுத்துருந்தா சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதுக்காக இப்படி அடைச்சி வச்சுருந்து என் மனைவி மக்களை பார்க்காம எனக்கு ரொம்ப பாருங்கள், எனக்கு ரொம்ப என் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்குது. அப்படி ஒரு பெரிய தவறு பண்ணலை. யார்கிட்டனாலும் போலீஸ் விசாரிச்சுக்கலாம். நான் ஒரு குடிகாரனோ ஒரு ட்ரெக்கரோ கிடையாது. ஒரு சராசரி அப்பா, சராசரினா ஒரு பாசக்கார அப்பா. எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்கூல் போனேன் அப்படிங்கிறதுக்காக கண்டித்தேன். எவ்வளோ சொன்னேன் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கணும். ஆனால் இதை ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டு நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, ஆனால் எங்கே இருக்கீங்க தகவலை ஒன்று டவுன் காவல் நிலையத்துக்கு தெரிவிங்க, இல்லை தலைமைச் செயலகத்துக்கு தெரிவிங்க. இது யார் நீங்கள் அடைக்கலம் வச்சுருந்தீங்களாலும் சரி, இவங்க உயிரோடு தான் இருக்காங்க, எங்கே இருக்காங்கங்கிறத நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்து தான் ஆகணும். இந்த பிரச்சனையை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நெல்லையை சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியன்ற இவர் சென்னையில் இருக்க ஸ்கார்ப் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. இவரோட காதல் மனைவியான சாந்தி, வெங்கட சுப்பிரமணியன் தன்னோட மனைவியான சாந்தியை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. நீ பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுற, இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிள்ளைகளோட படிப்புமே கேள்விக்குறியாயிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பயே வீட்டை விட்டு போயிட்டுருக்காங்க. திருப்பணம் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. திருப்பணுமே பார்த்தீங்கன்னா இதுமாரி ஆகுதுன்றப்ப அவரோட மனைவியை அவரோட குழந்தைகளை வச்சுக்கிட்டே சொல்கிறாரு, கஸ்தூரி கங்கா, நீங்கள் இதேமாரியே மொபைல் யூஸ் பண்ணிட்டு படிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்டமே கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் சேர்ந்துருவேன். சூரிய பாண்டியன் உன்னையும் அதேமாரி இட்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துருவேன். அங்கே மொபைல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீயும் மொபைல் அதிகமாக தான் யூஸ் பண்ணுற, உன்னிட்டுமே ஓமில் நான் சேர்த்துருவேன். இதுக்கப்புறம் மொபைல்ன்றதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு வெளியே போயிட்டு வராரு. வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இனிமேல் வீட்டில் ஆளை காணோம். 1 மாசமா தேடி இருக்காரு. 1 மாசமா எங்கேயுமே காணோம். இதனால பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, நீதிமன்றத்துக்குமே போயிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்கிட்ட மனு கொடுக்கலான்னு தலைமைச் செயலகத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் அவர் பண்ணதில் என்ன ஒரு தப்பு? எதுவுமே தப்பு இல்லை. தன்னோட மனைவி, தன்னோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா படிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இதை பொருட்படுத்தாமல் குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணுதுன்னா அதை கண்டிக்கிற இடத்துல பெற்றோர்கள் இருக்கணும். ஆனால் அந்த பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக கூட சேர்ந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொபைல் அடிக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சராக தான் நான் பார்க்குறேன். இப்போ சிகரெட், ஆல்கஹால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஞ்சரோ அதை விட அதிகமாக மொபைல் அடிக்ஷன்ன்றது அதை விட டேஞ்சராக நான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.